ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த யூடியூப் சேனல்ல ஒரு வடிவமாக நம்ம சொல்லிட்டு போகிறோம். இந்த நாராயணமூர்த்தியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு சிறப்பு நம்ம அது சொல்லலாம் அப்படின்றது ஒரு சிறப்பாக அம்மா ஆதிசக்தி சொன்னால் இவருடைய வடிவங்கள் தான் என்ன, எப்படி ஒரு சுரூபம் அப்படின்றது. நாரத பகவான், இவர் நாரத பகவான் பாருங்கள், இவர் தான் நாரதர். இவர் வைகுண்டத்தில் எப்பவுமே நாராயணா 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 கத்திட்டு இருப்பார். இந்த ஊடகத்தில் ஆதி காலத்தில் விளைச்சல் என்னென்ன விளையுதுன்னு தெரியாது. போய் அங்கே பகவான்கிட்ட சொல்ல, சுவாமி இந்த மண் வளத்தில் ஒன்றுமே இல்லை, ஒரு பொண்ணு பொருள் எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த 3 பேர் அப்புறம் வச்சுருக்காரு மாதிரி, ஸ்ரீதேவி, பூதேவி, மூதேவி, இவங்க 3 பேர் அங்கே அவர் பக்கத்திலே இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் கீழே அமிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும் அப்படின்னு பகவான்கிட்ட சொல்கிறார். அப்படியா? உன்னை ஸ்ரீதேவியை கூப்பிட்டு, பெண்ணே இந்த மண் வளத்தில் போய் நீ கொஞ்சம் இதெல்லாம் உற்பத்திலாம் பண்ணுன்ட்டு இதை வரான். இந்த மண் வளத்துக்கு வரா. இவ தான் அந்த உருவத்திலேருந்து வரா பாருங்க, ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தில் ஸ்ரீதேவி இந்த பூலோகத்துக்கு வரா. பூலோகத்தில் பல மலர் சரம், காய்கனி, இது நகை, செல்வம், இந்த மண் வளத்தில் இவருடைய சக்தியில் ஸ்ரீதேவின்னு மண் வளத்தை ஆழ வந்தால் ஸ்ரீதேவி தாயே ஏ தங்கம் வைடூரியம் மாணிக்கம் ஓமாதா பவனம் பல அனுகிரங்கள் தந்தவள் இந்த ஸ்ரீதேவி, மண்வளத்தில் நிகரை தந்தவள் இந்த ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி தாயே ஸ்ரீதேவி. இந்த ஸ்ரீதேவி மண்வளத்தில் வந்தோடனே ஸ்ரீதேவி அந்த மகாலட்சுமியுடைய சுரூபம். நாராயணமூர்த்தி அவங்க ஸ்ரீதேவி, பூதேவி, மூதேவி 3 பேர் அங்கே பக்கத்துல தான் இருக்காங்க. இங்கே மகாலட்சுமி உட்காந்துருக்கா பக்கத்தில், இது மகாலட்சுமி உட்காந்துருக்கா. ஆனால் நாரத பகவான் மண் வளத்தில் அந்த ஆதி காலத்தில் ஒன்றும் இல்லை, நகைப்பொருள் இல்லை. இந்த அம்மா தான் அதுதான் மகாலட்சுமி வீட்டில் இருக்கணும், செல்வ பாக்கியம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ரீதேவி இந்த மண் வளத்தில் வந்த பிறகுதான் இந்த தங்க நகைகள்லாம் வந்தது. இன்றைக்கி நகை பாருங்கள் லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கு. என்ன நடக்கும்னு தெரியாது. அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீதேவி இந்த பிடிபி சேனலை ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஒரு காட்சியை பாருங்கள், நிறைய காட்சி வருது. ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்து.